டிட்வா புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் ஆபத்தை உணராத பொதுமக்கள் எச்சரிக்கையையும் மீறி கடற்கரைக்கு சென்று வேடிக்கை பார்த்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சிலம்பரசன், அங்கிருக்கக்கூடிய தற்போதைய சூழல் என்னவாக இருக்கிறது? வணக்கம். டிட்வா புயல் காரணமாக இந்த வட தமிழக கடலோர பகுதியில் இந்த டிட்வா புயல் கடப்பதின் காரணமாக தற்போது நாம் நின்று கொண்டிருக்க பகுதி இந்த மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி. இந்த பகுதி ஒரு மயிலாடுதுறை மாவட்டத்தின் மிக முக்கியமான சுற்றுலா தலமாகவும் அமைந்துள்ளது. இந்த கடற்கரை பகுதியில் தற்போது கடல் சீற்றமானது ராட்சத அலையுடன் அதிக அளவிலான ராட்சத அலைகள் எழும்பி வருகின்றனர். ஆனால் இந்த கடல் சீற்றத்தின் காரணமாக இந்த பகுதியில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக 2 நாட்கள் இந்த பகுதிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் அதில் அதிக அளவிலான மழை பெய்த நிலையில் இன்றைய தினம் ஓரளவுக்கான ஒரு சாரல் மழை தான் பெய்து வருகிறது. ஆனாலும் இந்த பகுதியில் இந்த கடற்கரை பகுதியில் கடல் சீற்றமானது 10 அடி முதல் 20 அடி வரை அதன் ராட்சத அலை எழும்பி இருக்கு சூழ்நிலையில் இந்த பகுதிக்கு கடற்கரை ஓரம் யாரும் பொதுமக்களோ சுற்றுலா பயணிகளோ வரக்கூடாது என அறிவுறுத்திய நிலையில் அதனையும் மீறி பொதுமக்கள் அதே போன்ற குழந்தைகள் சுற்றுலா பயணிகள் அனைவரும் இந்த கடற்கரையை இந்த பகுதியில் வேடிக்கை பார்த்து வருகின்றனர். குறிப்பாக ஏற்கனவே இருக்கக்கூடிய எப்பொழுதும் இருக்கக்கூடியதை விட தற்போது கடல் அலைகளானது ராட்சத அலைகள் தற்போது இந்த பகுதியில் எழும்பி வருகிறது. ஆனால் இதனை எல்லாம் இந்த பகுதியை பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் இந்த பகுதியில் தொடர்ந்து வரவேற்கின்றனர். ஆனால் காவல்துறையினர் அவர்களுக்கு ஒரு போதிய அறிவுரை கூறி அனுப்பினாலும் கூட அவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியிலே தான் சுற்றி வருகின்றனர். மேலும் இந்த ராட்சத அலையின் காரணமாக இந்த உப்பனாறு பகுதியிலிருந்து வரக்கூடிய உபரி நீர் இந்த கடற்கரையை சேரும் பகுதியும் தான் தரங்கம்பாடி பகுதியில் இருக்கிறது. ஆனால் இந்த அதிக அளவிலான ராட்சத அலையின் காரணமாக உப்பனாறு வழியாக இந்த கடல் நீர் உப்பனாறு வழியாக வெளியே செல்லக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. இதன் காரணமாக அந்த நன்னீரில் இந்த கடல் நீரும் கலந்து உப்பனாறு அருகே இருக்கக்கூடிய அந்த கிராம பகுதிகளுக்கோ அந்த ஆற்று வழியாக கடல் நீரும் செல்லக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த பகுதியில் இருக்கிறது. ஆனால் இந்த ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் ஆனால் அதிக அளவு மழை இல்லை என்றாலும் கூட இந்த பகுதியில் ராட்சத அலையானது தொடர்ந்து எழும்பி வருகிறது. ஆனால் இங்கு சுற்றுலா பயணிகள் அதனை பொருட்படுத்தாமல் அதிக அளவிலான இந்த குவிந்து வருகின்றனர். அதனை நாம் கண்கூட பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த டிட்வா புயலின் காரணமாக தற்போது இந்த பகுதியில் எழுதக்கூடிய ராட்சத அலையின் காரணமாக தொடர்ந்து இந்த பகுதியை காவல்துறையினர் கண்காணித்து சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் வரக்கூடாத வழி தடுத்து வருகின்றனர். ஆனால் இருந்தபோதும் இந்த பகுதி ஒரு சுற்றுலா தலம் என்பதால் டேனிஸ் கோட்டை என்பதை அதை பார்ப்பதற்காக வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த கடற்கரை ஓரம் அதிக அளவிலான குவிந்து இந்த கடற்கரை போறம் இந்த ராட்சத அலையை பார்ப்பதற்காக ஆபத்தையும் மீறி உள்ளே செல்லக்கூடிய சூழல் இருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் காவல்துறையினர் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர்.